வெல்கம் டு ஆல் பிக் பாஸ் சீசன் 7 அதோட டே 6க்கான ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 6ல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேயில் என்ன நடந்தது, யார் பக்கம் நியாயம் அப்படின்றது ஓரலாக பேசிட்டு அப்புறம் கருத்துக்களை உங்கள் பக்கம் வந்து விட்டுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டே 5ல் நடந்தது வந்து காட்டுறாங்க. டே 5ல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு என்ன நடக்குதுன்னா, நம்மளோட விஷ்ணு அண்ணன் அண்ட் வந்து ஐஸ்வர்யா ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு அண்ட் வந்து ரெண்டு பேரும் அப்படியே குடைக்குள்ள அம்பர்லாவுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறாங்க. மற்ற ஹவுஸ்மேட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு பேசியிருக்கப்ப ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு யாருமே இல்லை, நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு லைட்டாக கேட்குறாரு. கேட்டோன்னா இல்லை நான் சிங்கிள் 7 வருஷமாக சிங்கிளாக தான் இருக்கேன், யார் நாட் ரெடி டு மிங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அப்படின்ற ரீசன்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு சரி ஓகே நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கை கொடுத்துக்கிறாங்க. நைஸாக ஓகே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவரோட கேமராவில் லைட்டாக பதிவு பண்ணி விட்டார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் உள்ளே நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த நாள் வந்துட்டு காலையில் ஆரம்பிக்கிறது முன்னாடி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா மட்டும் சுற்றி வராங்க. என்னடா அது விசித்ராமா மட்டும் நைட்டில் சுற்றி வராங்கன்னா, நான் டீ குடிப்பேன்னு நினைக்கிறீங்க, நான் டீ குடிக்கணும்னு தோணுது ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் ரூல்ஸை மீறணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் ரூல்ஸை மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்துட்டு என்னென்னா விடிய காலைல ஆரம்பிச்சோன்னே ரைட் வழக்கம் போல் இவங்க வந்து டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூல் சுரேஷன்னா கூலாக வந்து அப்படியே ஜாலியாக எல்லாரோட சேர்ந்து பல்லு வலிக்கிட்டு இருக்காரு. பல்லு வலிக்க முடிச்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. அதுக்கப்புறம் கூல் சுரேஷனுக்கு 2 மூக்குத்தி வந்து போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்கா, இந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்கா, பிக் பாஸ் சொல்லுங்கள், சொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா போராட்டம் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது ஆரம்பமே ஃபன்னாக இருக்குது, பிக் பாஸ் வீடுனால கொஞ்சம் ஃபயர் திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்னா நம்மளோட விஷ்ணு அண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் அவர் விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூல் சுரேஷன்லாம் பேசிக்கிறேன். இந்த மாதிரி பிரதீபனை அப்படி நவுந்து வர்றப்போ அப்படி வந்து ஷூவால் இடிச்சிட்டாரு, எப்போ பார்த்தாலும் அவர் இருக்கார் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டீம் மீட் வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வார் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு எல்லாருமே பிரதீபனை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி இப்படி நடந்து போகிறப்போ ஷூவால் இடிக்கிறாரு. அப்போ வந்து அந்த கேப்டன் அவர் வந்து சொன்ன விதம் தான் ரொம்ப இருக்கிறதுலே என்னடா டக்குன்னு என்னடா இவர் இப்படி பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நான் டப்புன்னு அடிச்சிடுவேன், எனக்கு வெளிலலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப விஷ்ணு அப்படியா சரி ஓகே நான் உன்னை இடிக்கிறேன், நீ என்ன பண்ணு, உன்னால் முடிஞ்சா என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கேயே ஃபயர் பற்றிக்கிச்சு. மாயா எதுக்காக இருந்தாலும் சரி சைடில் ஓரமாக நின்று ஒரு ஆயா போல் எல்லாத்துக்கும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே மிகப்பெரிய ஒரு ஃபைட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான ஒரு வாரே ஆரம்பிக்குது. அதாவது ஜோவிகா அண்ட் விசித்ரா மேம்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு விசித்ரா மேம் மேலே ஆல்ரெடி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு காண்டில் இருக்காங்க. நேத்தியே வந்துட்டு அண்ணன் வர இவர் நிக்சன் அவர் வேறு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இந்த எல்லாருக்கும் சமைக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்றத வேற ஒரு விதமாக கன்வே பண்ணிவிட்டார். அதையே பிடிச்சிக்கிட்டாங்க. ரைட்டு இவனோட பிளாக் ஃபேஸ் இது தான், இவனோட ஒரிஜினல் ஃபேஸ் இது தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை தான் மீட்டிங்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஜோவிகா மேடம் வந்து வந்துருச்சு, நீங்கள் வந்து எல்லாரையும் தப்பாக பேசிட்டீங்க, என்னோட எஜுகேஷன் பற்றி பேசாதீங்க, எங்கள் அப்பா அம்மா பற்றி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கர ஒரு வார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் நீங்கள் இருக்கிற காலகட்டம் வர, நாங்கள் இருக்கிற காலகட்டம் வர, டாட்டூ வரன்ட்டு எல்லா பஞ்சாயத்தும் போட்டு இழுத்து வச்சு பேசியிருந்தாங்க. பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படிப்புன்றது வந்துட்டு செகண்டரி, நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் திறமை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜோவிகா அவங்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் அடிபட்டுருக்கேன், எதுக்கு அதை பற்றி அவெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றது அவங்களோட ஒரு பாயிண்ட்டு. விசித்ரா மேம் ஜஸ்ட்டு நான் இதை வந்து சொல்கிறேன், இதை கேட்டுக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் விருப்பம், நான் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி யாரையும் கார்னர் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எண்டில் கடைசியில் விசித்ரா மேமே அள வச்சுட்டாங்க. அதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. அதுக்குள்ளே பிரதீபாண்டன் உள்ளே போயிட்டு அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி இடையில 2-3 கவுண்டர் வந்து போட்டு விட்டார். லாஸ்ட்டாக எண்டில் வந்து என்ன நடந்ததுன்னா பிரதீபாண்டன் வந்து சொல்கிறார், இது மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 30-32-33 வயசாகிடுச்சு, இன்னை வரையும் என் சித்தி தான் என்னை வளர்த்துட்டு இருக்காங்க, இந்த பிக் பாஸில் இருக்கிற இந்த டைட்டில்லாம் அடித்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து எனக்கு செஞ்சதுக்காக ஏதோ ஒரு திருப்பி நான் வந்து செஞ்சது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் வந்து கலைக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நடந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர் வந்துட்டு பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு அதை கன்வே பண்ண விதம் வேறுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, விசித்ரா மேம் சொன்னது ரைட்டா, ஜோவிகா மேம் சொன்னது ரைட்டா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களே வந்து விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கேப்டன் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வாரத்துக்கு அதை சொல்லுங்கள்.